வரட்டுமே, அரசியலுக்கு வராருன்னா வரட்டுமே. ஜாதி வெறி பிடிச்சவன், மத வெறி பிடிச்சவனே இங்கே வந்து அரசியல் பண்ணுறான். மக்களுக்கு சர்வீஸ் பண்ண ஒரு மனுஷன் அரசியலுக்கு வரட்டுமாப்பா? என்ன கெட்டு போகுது உங்களுக்கு? திருச்சி கிழக்கில் வந்து நான் போட்டியிடவில்லை. ஏன்னா அங்கே வந்து விதை போட்டு மரமாக வளர்ந்து பழம் சாப்பிட்றாங்க ஒருத்தங்களா இருக்கணும். நான் வந்து அந்த பழத்தை பறித்து சாப்பிட்றேன். விதை போட்டவங்க தான் சாப்பிடணும். சரிதான், ரொம்ப வருஷமாக உழைச்சிருப்பாங்கல்ல அங்கே யாரோ ஒருத்தர். அவங்க நீக்கிட்டோண்டா, தளபதியுமே அதானே யோசிப்பாருன்னு தான் அவர் சொன்னார். அது சரியான வார்த்தை தான். கண்ணா, அவன் தாவேக்காவை சப்போர்ட் பண்ண எல்லா இளைஞர்களையும் தற்கொலைன்னு சொன்னான். ஆனால் இங்கே எல்லாமே அரசியல் வழிபட்டு அவ்வளோ தெளிவாயிட்டு இருக்காங்க. உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? தற்கொலையை செய்யக்கூடிய செயல்களை செய்ய வச்சுட்டு இருக்காங்க. தற்கொலைகள் தான் காசை பார்க்கும், கொள்கையை பார்க்காது. திமுக என்ன கொள்கை இதில் இருக்குது எனக்கு தெரியவே இல்லையே. தாவேக்காவை அட்டாக் பண்ணுறது தான் இனிமேல் உங்கள் கொள்கையாக நான் கேட்குறேன். டிஎம்கே மேலேயும் ஏடிஎம்கே மேலேயும் நம்ம மோசடி வழக்கு போடணும். எப்போ இவங்க 2 பேரும் கூட்டணி வைப்பேன்னு சொன்னாங்களோ அப்போ இவ்வளோ காலமாக எங்களை என்ன பண்ணி வச்சுருந்தீங்க நீங்கள்? எதிரின்னு சொல்லி நீ ஒரு பாதி பேரையும், எதிரின்னு சொல்லி நீ ஒரு பாதி பேரையும் பிரித்து வச்சு எங்களை ஏமாத்தின்னு இருந்திருக்க. நீங்கள் 2 பேருமே குற்றவாளி அப்படின்றது எங்களுக்கு தெரியறது காரணமே தளபதி விஜய் அவர்கள் தான். அவர் ஒரு மனுஷன் இன்னைக்கு வரலன்னா இன்னமும் நாங்கள் நம்பி தான் இருந்திருக்கோம். ஓ, இவங்க 2 பேரும் உண்மையான சண்டை போட்டுக்கிறாங்க அதானே. சரி, இவங்க 2 பேரும் உண்மையான சண்டை போடுறாங்கப்பா. ஐயோ, நான் டிஎம்கேப்பா, நான் ஏடிஎம்கேப்பா நம்பின்னு இருந்தோமாப்பா இவ்வளோ காலம். இன்னைக்கு இந்த ஒரு மனுஷன் அடிக்குது 2 பேருமே ஒன்று சேர்றேன்றீங்க. இங்கிலீஷ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தாவேக்காவின் ஆதரவாளர் திரு தமிழ்குமரன் அவர்கள். அண்ணா வணக்கம். 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 நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், லாரன்ஸ் அவர்கள் வந்து அரசியலில் வரப்போறாருன்னு சொல்லியிருந்தாரு. வீடியோ போட்டுருந்தோம், அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசியிருந்தோம். எந்த கட்சியில் போக போகிறாரு அப்படின்னு பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் வந்து மக்களை வந்து நாயின்னு சொல்லிட்டாரு, தப்பாக பேசிட்டாருன்னு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. இன்னொன்று, வராருன்னா வர வேண்டியது தானே, ஏன் கேட்குறாரு, மக்கள்கிட்ட கேட்டு என்ன பண்ண போகிறாங்க, யார் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க, நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதுக்கெல்லாம் ஒரு பதிலடியாக இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அந்த விமர்சனத்துக்கெலாம் அவர் பதில் கொடுத்துட்டார் எல்லாமே. என்னென்னா, நான் ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன் ஒரு விஷயம். ஒருத்தங்க வந்து நல்லது பண்ணுறாங்க, சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. அப்படி கஷ்டப்பட்டுச்சுன்னா அவங்கள யார் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது வந்து ஒரு பஞ்சாக இருக்கலாம், ஆனால் இதான் யதார்த்தம். ஏன்னா அவர் ரொம்ப காலமாக ஒரு விஷயம் பண்ணுறாரு இல்லையா. அதுவும் அவர் வந்து சாதாரண மனுஷங்களுக்கு பண்ணல, மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணுறாரு. இப்போ அவங்களுக்கு உதவி பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க்கு. அதில் நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கும், நிறைய பேர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவருக்கு என்ன தேவை இருக்குது, அது ஒன்று இருக்குல்ல. ஒரு பாட்டுக்கு யூஸ்வலாக நம்ம சினிமாவில் இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், படம் நடிப்போம். அதுவும் ஹீரோ ஆகிட்டா என்ன பண்ணுவோம், சொகுசான லைஃபு. விஜய் சார் மாதிரி தான், அவருக்கு எப்படி ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் இருக்குது, அதை விட்டுட்டு மக்களுக்காக வரேன்னு சொல்லி ஒரு அரசியலுக்கு வந்தார் இல்லையா. அந்த மாதிரி தான் அதுவும். என்ன தான் லக்ஸரியில் நான் இருந்தாலும் இந்த லக்ஸரியை கொடுத்தது பீப்புள்ஸ், மக்கள். ஸோ அவங்களுக்காக நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு சர்வீஸ் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச என் சக்திக்கு உள்ளே நான் ஒன்று பண்ணுறேன்னு ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கார். அவரை போயிட்டு நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறது, அவர் பேசின ஒரு பேச்சை எடுத்து இவ்வளோ நாளாக மக்களை அவர் நாயின்னு சொல்கிறாரு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. எப்படி, அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதே வீடியோலேயே அம்மாவுக்கு நிகராக நினைக்கிறேன் மக்களுக்கு நான் இந்த ரிக்வெஸ்ட்டு வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா அவர் எப்படி வச்சுருக்காரு தெரியும் எல்லாருக்கும், கடவுளுக்கு மேலே ஒரு படி வச்சுருக்காரு. அப்போ அம்மாவுக்கு நிகராக மக்கள்னு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே வீடியோவில் அந்த நாயின்னு சொல்லிட்டாருன்றது ஒரு பெருசாக பேசுகிறது வந்து வன்மத்தின் உச்சம். எதுக்கு இவ்வளோ அவர் மேலே ஏன் அவ்வளோ வன்மன்றது தான் என்னுடைய கேள்வி. யார் அவர் என்ன பண்ணார், யாருக்கு எங்கே குத்துது, இதான் ஓப்பனாக கேட்கணுன்னா. வரட்டுமே, அரசியலுக்கு வராருன்னா வரட்டுமே. ஜாதி வெறி பிடிச்சவன், மத வெறி பிடிச்சவனே இங்கே வந்து அரசியல் பண்ணுறான். மக்களுக்கு சர்வீஸ் பண்ண ஒரு மனுஷன் அரசியலுக்கு வரட்டுமாப்பா? என்ன கெட்டு போகுது உங்களுக்கு? இவங்க தான் அரசியல் களம் அப்படின்றத உடச்சி மக்களுக்கான ஒரு அரசியலை ஒரு மனுஷன் கொண்டு வந்துட்டார். அப்போ இப்போ வரணும்னு தோணுது சில பேருக்கு. வரட்டுமே, நல்லவங்க தானே வராங்க. அரசியலுக்கு வர்றதுக்கு யாருக்குன்னா உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, நல்லவங்க வர்றதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? இப்போது விஜய் சாருக்கு வாக்களித்த காரணமே வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தான், மெயினான காரணமே அதுதான். நீங்கள் விஜய் சாருக்கு என்ன ஃபேஸ் வேல்யூ, என்ன ஒரு அந்தஸ்து இருந்தாலுமே
இப்போ இருக்க வெறுப்பு அரசியல் வந்து நடந்துட்டு இருந்தது. 2 பேரும் வேணாம், மாற்றம் விஜய் சார் வராரு, நமக்கு தெரிஞ்ச முகம் அப்படின்னு போட்ட வாக்குகள் தான் அதிகம். அப்படிங்கும்போது திரும்ப ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு லாரன்ஸ் சாருக்கோ, திரும்ப ஒரு மாற்றம் வேணும் அடுத்து வர நடிகருக்கோ அப்படி போகுமா? இல்ல, மக்கள் இல்ல. அப்படி போவாங்களா? இல்ல. இது வந்து மாற்றத்துக்கான அரசியல் கிடையாது. ம். இப்ப விஜய் சார் வந்தாரு, அது ஒரு மாற்று அரசியல் தான். ம். நீ சொன்ன மாரி ம். ஒரு மாற்றத்துக்கான தேவை வந்து பல பேருக்கும் இருந்தது. இத்தனை ஆண்டு காலத்துல ம். யாராலயும் அந்த இடத்த பிடிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ம். அதுக்கு சரியான சக்தியா தளபதி அவர்கள் வந்தாரு, நின்னு ஜெயிச்சிட்டாரு. ம். சரிங்களா? இது வந்து லாரன்ஸ் அண்ணனோட இந்த அரசியல் வந்து மாற்றத்துக்கான அரசியல் கிடையாது. சரியான அரசியல். ம். இவர் மாற்றத்த கொண்டு வந்துட்டாரு. டிவிக்கே நடந்துட்டு இருக்கு. எது? டிவிக்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆமா. ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ம். ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இன்னைக்கு தானே உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றவங்களும், மக்கள் செயல்பாடுகள் செய்றவங்களும் அரசியல் நோக்கி நகரணுன்ற அந்த தாட் ப்ராசஸ் வருது. அப்ப இது சரியான பாதை தானே. ம். ஒருத்தர் அந்த பாதைய வகுத்து குடுத்துருக்காரு. அந்த வீடியோலயே அவர் மென்ஷன் பண்ணிட்டாரு. ம். இவ்வளோ நாளா அம்மா ஒத்துக்கவே இல்ல. விஜய் சார் ஒரு பாதைய வகுத்து குடுத்துருக்காரு. நான் வரேன். இப்போ அம்மா கிட்ட அம்மா ஓகே சொல்லியிருக்காங்க. நான் வரேன். அப்படின்னு அவரே ஒரு வார்த்தைய சொல்லிட்டாரு அந்த வீடியோலயே. அப்போ இது சரியான டைம். நல்லவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு. ம். நல்லவங்கன்றது நம்ம எதை வச்சு சொல்றோம்னா, ரொம்ப காலமா அரசியல் வந்து பதவிக்கான இடமாவும், பணத்துக்கான இடமாவும் மாறிடுச்சு. ஓகே. விஜய் சாரும் இது 2க்காகவும் ஆசைப்படுறவர் கிடையாது. லாரன்ஸ் அண்ணனும் இது 2க்காகவும் ஆசைப்படுறது கிடையாது. ஏன்னா அதுக்கான தேவைகள் அவங்களுக்கு கிடையாது. கரெக்ட். நல்ல லக்ஸரியான லைஃப் இருக்கு அவங்களுக்கு. ம். இவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க, வராங்க அப்படின்னா, அடுத்தடுத்து வர்றதுக்கு இது ஒரு சரியான இன்னைக்கு என்ன நடக்கும்? எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு பணம் வேணான்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. எனக்கு வந்து பதவி பெருசா முக்கியம் இல்ல அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா, ம். அவங்களோட நோக்கம் அரசியல்ல என்னவா இருக்கும்? சேவை பண்ணணும். சர்வீஸ். அரசியல். உண்மையான அரசியல் என்று சேவை தான். ம். நிஜமான ஒரு அரசியல் சேவையை நம்ம பார்க்க முடியும். ம். இப்படியான ஆட்கள் நிரம்பிட்டா, அரசியலே இப்போ தூய்மையான அரசியல். இவ்வளோ காலமா அரசியல்னாவே சாக்கடைன்னு பேசின வாய்கள் தான் நம்ம பார்த்தோம். ம். இப்படியான ஆட்கள் வரும்போது அதிகரிக்கும்போது அரசியல் வந்து ஒரு தூய்மையான அரசியலா மாறும். அதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது. ம். இது நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம். ஓகே. அவரே முன்னாடி ஒரு டைம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அரசியல் வந்து தான் சேவை செய்யணுன்ட்டு இல்ல. இப்ப நான் செய்யறதே சேவை தான். சேவையே அரசியல் அப்படிங்கிற மாதிரி அதையுமே அவர் மென்ஷன் விளக்கம் பண்ணாரு. குடுத்துட்டார்ல. இப்போ இப்போ வந்து அரசியலுக்கு வரல. என்ன ஆக போகுது? ஒரு பதவி தான் கிடைக்க போகுது. ஒரு இல்ல, இல்ல, அதிகாரம் இல்ல. கிடைக்கும். அதுதானே அதுக்கு ஒரு விஷயம். கிளாரிட்டி குடுத்துட்டாரு. அவரே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இன்னைக்கு அவரால ஒரு 10 பேருக்கு பண்ண முடியுது அப்படின்னா, ம். ஏன்னா அவர் காசு. அவரால என்ன சக்திக்கு முடியுதோ, ம். அதுதான் அவரால பண்ண முடியும். அரசியல் களத்துக்குன்னு வரும்போது, மக்களாட்சின்னு நம்ம எதனால சொல்றோம்? மக்களோட வரி பணத்தால நடக்கக்கூடிய ஆட்சி மக்களாட்சி. இப்போ இவ்வளோ காலமா அந்த மக்களோட வரி பணம் மக்களுக்கு போய் சேர்ந்துதானா? இல்ல. ம். இப்போ இவங்களா மாரி ஆட்கள் வரும்போது, உண்மையாவே அந்த பணத்த எடுத்து மக்களுக்கு குடுப்பாங்க. ம். மக்களுக்கு இப்போ 10 பேருக்கு செய்யக்கூடியவரு, நாளைக்கு 100 பேருக்கு செய்வாரு. ம். ஏன்னா அது மக்கள் பணம். இவங்கலாம் மக்கள் பணத்த தொடக்கூடிய ஆட்கள் கிடையாது. தளபதியும் அப்படிதான். ம். அந்த அந்த தேவையே கிடையாது. ஓகேவா? இப்போ மக்களோட பணத்த எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அப்போ 10 பேருன்றது வந்து 100 ஆகும், 1000 ஆகும், லட்சம் ஆகும். ம். அது மக்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அதுதான் மக்களாட்சி. நம்ம உண்மையான மக்களாட்சிய பார்க்கணும்னா, நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும். நான் சொன்ன நல்லவர்கள் எதுவுமே எதிர்பார்க்காதவங்க. ம். அது இப்போ நடக்கும்னா, அவர் வந்துட்டாருன்னா சந்தோஷம். இப்பவும் அவர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. ம். ஆனாலும் அவர் வந்துட்டா சந்தோஷம் தான் நான் சொல்லுவேன். ஓகே. அவர் தாவேக்கா வராரு, இல்ல அவரு வேற ஏதோ பாதை எடுக்கிறாருன்னா கூட, ம். நல்லவங்க வரட்டும்னு சொல்லுவேன் அவ்வளோதான். ஓகே. தாவேக்கா வராம வேற ஒரு பாதை அப்படிங்கும்போது, அவருக்கான அந்த ஒரு ரெஸ்பான்ஸ், வரவேற்பு அப்படிங்கிறது இருக்குமா? நிச்சயமா இருக்குமே. ம். நிச்சயமா இருக்கும். இப்போ சொன்னோம் இல்லையா? மாற்று அரசியல் வந்துருச்சு. ஓகே. இவருக்குமே வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்க தானே செய்யுது. ம். சர்வீஸ் பண்ணக்கூடியவர் இப்போ சில பேர் அவரை விமர்சனம் பண்ணலாம். தேவைக்குன்னு ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ம். ஆனா வெகுஜன மக்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் அவர. ம். அவ்வளோ பெண்கள், குறிப்பா பெண்களுக்கு அவர ரொம்ப பிடிக்கும். தாய்மார்கள்லாம் அவர கொண்டாடுவாங்க. நான் பார்த்துருக்கேன் கண் முன்னாடி. ம். அவர பார்த்தாலே புள்ளன்னுவாங்க, அழுவாங்க அவர் முன்னாடி போயிட்டு. ம். அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவர. அந்த மரியாதை, அவருக்கான ஒரு ம். கட்டமைப்புன்றது தனி. அது ஓகே. ஒரு தனி டிபார்ட்மெண்ட். ம். அதுக்கு என்னைக்குமே வேல்யூ இருக்கு. ம். நம்ம நினைக்கிறது என்ன? தாவேக்கா கூட வந்துட்டாருன்னா, அண்ணன் வந்து ஓகே. மொத்தமா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்குமே.
இல்லைன்னா அவர் ஒரு வாட்டி வரணும், அதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கணும், அது ஒரு தனி ஃபார்மும், இது பெரிய ப்ராசஸ். இவர் ஆல்ரெடி ஒன்று பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த பில்டில் இன்னும் பெருசாக சேர்ந்து கட்டலான்றது என்னோட எண்ணம். அவரோட முடிவு அவர் தான் சொல்லணும். ஆனால் ஒரு விஷயம் கரெக்டாக சொன்னார். திருச்சி கிழக்கில் வந்து நான் போட்டியிடவில்லை, ஏன்னா அங்கே வந்து விதை போட்டு மரமாக வளர்ந்து பழம் சாப்பிட்றாங்க ஒருத்தங்களா இருக்கணும். நான் வந்து அந்த பழத்தை பறித்து சாப்பிடுவேன், விதை போட்டவங்க தான் சாப்பிடணும். இதுக்கு முன்னாடியே அப்படின்ட்டாரு. நான் நேரடியாக அண்ணனை பார்த்து, அண்ணன் வாங்கண்ணே கரெக்டான டைம், தளபதி கூட கை கோருங்க வாங்க, நீங்கள்லாம் வந்துட்டீங்கன்னா அரசியல் களமே வந்து ஒரு ஒரு சூப்பராகிடும், மக்களுக்கு இன்னும் நல்லது ரொம்ப பெருசாக நடக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அவர் இன்றைக்கி வீடியோவில் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொன்னார் அன்றைக்கி. என்னால் மறுத்து பேசவே முடியல. ஏன்னா இப்போ நம்ம நினைக்கிறோம்ல, சினிமாக்காரங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, அவங்க வந்து ரொம்ப பிளெயினாக ஒரு புகழை வச்சுட்டு வந்துடுவாங்க. அவர் அன்றைக்கி பேசும்போது பயங்கரமாக நம்மளால் ஒரு மறுத்து பேசவே முடியல. நம்ம இவ்வளோ நாளாக அரசியல் பேசுகிறோம், ஆனால் அவர் சொன்ன அந்த பாயிண்ட்டை நமக்கு வேல்யூ பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிதான், ரொம்ப வருஷமாக உழைச்சிருப்பாங்கல்ல அங்கே யாரோ ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் அவர் கூடுதலாக சொன்னது என்னன்னா, அவருக்கு தெரிஞ்ச இடம் ராயபுரமும் ஏசிஆரும் தான். அங்கே இருக்க பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். கரெக்ட். அதை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ தெரியாத இடத்துல அவர் என்ன பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியும்? அங்கே என்ன ஆக்சுவல் பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு என்ன தெரியும்? அங்கே இருக்க மக்களுக்கு தெரியும், அங்கே இருக்க மண்ணின் மைந்தனுக்கு தெரியும். அதுதான் எக்ஸாக்டாக அதான் அவர் சொன்னது. எஸ். இப்போ ஆல்ரெடி அங்கே இருப்பாங்கல்ல, அவங்க நிற்கட்டோண்டா, தளபதியுமே அதானே யோசிப்பாருன்னு தான் அவர் சொன்னார். அது சரியான வார்த்தை தான். அது அந்த அந்த செகண்டே நான் முடிவு பண்ணிட்டேன், இவர் பயங்கர தெளிவில் இருக்கார். ஓகே, பக்காவாக ஒரு தெளிவில் இருக்கார், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணது. ஓகே, இதுக்கு மேலே அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்றது அவருக்கு தான் தெரியும். சரி. அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொன்னார், இந்த அமைச்சர் சரத் அவர்கள் மேலே வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு வந்து நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வருதோ என்ன அப்டேட் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. நேற்றுக்கு திமுகவினருடைய போராட்டம், ரோட்டில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. மனரணி அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு அவர்கள், மேயர் பிரியா அவர்கள் அவங்கெல்லாம் உட்காந்து ஒரு ஆர்ப்பாட்டம். ஒரு சின்ன ஒரு வீடியோ தான், அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டாரு. இவ்வளோ பெருசாக பூகம்பம் மாதிரி இதை கிளப்பணுமா? மாணவர் அணியில் அப்படி தான் இருப்பாங்க, துடிப்பாக இருப்பாங்க, முன்னாள் மாணவர்கள் அவங்கெல்லாம். அவர் இதில் காமெடி என்னன்னா, நான் சில காணொலிகள்லாம் பார்த்தேன், போராட்டத்துக்கு வராரு, யாருப்பா அந்த அமைச்சர் பேர் என்னப்பா கேட்குறாரு, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு, சேகர்பாபு கேட்குறாரு, என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்குறாரு. எதுவுமே தெரியாமல் ஒரு போராட்டத்தில் போய் கலந்து அங்கே அப்போ அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது? அவங்களோட நோக்கம் ட்ரக்ஸை எதிர்த்து ஃபைட் பண்ணுறது கிடையாது, டிவிகேவை குறை சொல்லணும். எஸ். இவ்வளோ காலமாக நம்ம பார்க்குறோம், நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. டிஎம்கே சைட்லேயே நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் இருப்பாங்க, இளைஞர்கள்லாம் பயங்கரமாக இருப்பாங்க, இவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது. யாரை பார்க்க முடியாது? இந்த மாதிரியான முன்னணி தலைவர்களை பார்க்கவே முடியாது. மேயர் இருக்காங்க, சேகர்பாபு இருக்கார், பிரசன்னா இருக்கார், முக்கியமான தலைகள்லாம் அங்கே இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? போராடுறவங்க யாருமே இப்போ அங்கே இல்லை, வர வழியே இல்லாமல் அவங்களே இறங்கி போராடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த போராட்ட காலங்களில் இருந்தவங்க எல்லாமே இதுதான் சரியான இடம், இதுதான் சரியான அரசியல்னு சொல்லி தாவேக்கால இருக்காங்க. வேறு ஆள் இல்லாமல் அவங்களே களத்தில் இறங்கி போராடுறது நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. இப்போ இந்த சரத்து அமைச்சரோட அந்த ஜென்சி மீட்லாம் பார்த்ததில்ல போலயே. யார் ஜென்சி மீட்லாம் வைக்காங்கலாம் நீங்கள் பார்த்ததில்ல நினைக்கிறேன். இல்லை, நான் அதை எனக்கு உடன்பாடே இல்லை அதில். இல்லை, ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? அங்கே ஒருத்தன் படுத்துட்டு ஜூலி பேசும்போது அவனே கலாச்சி பத்துனுக்கிறான், அதெல்லாம் பார்த்தே இல்லை. நான் பார்த்தேன், ஜூலி பேசும்போது அவன் தூங்குறான், வேணே வாண்டடாக கலாய்க்கிறான். டிஎம்கேல இருக்காங்களே. ஆமாம், ஜூலி பேசுகிறாங்க, முன் வரிசையில் உட்காந்துருக்க ஒருத்தன் வந்து பேசுகிற வரைக்கும் தூங்குறேன் நான் அப்படின்னு வாண்டடாக கலாய்க்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ஜென்சி கிட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு நான் சொல்கிற வேண்டுகோள் என்னென்னா, கண்ணா அவன் தாவேக்காவை சப்போர்ட் பண்ண எல்லா இளைஞர்களையும் தற்கொலைன்னு சொன்னான், ஆனால் இங்கே எல்லாமே அரசியல் வழிபட்டு அவ்வளோ தெளிவாகிட்டு இருக்காங்க. உங்களை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுதா அவங்களுக்கு? தற்கொலையை செய்யக்கூடிய செயல்களை செய்ய வச்சிட்ருக்காங்க. இந்த நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்லாம் என்னன்னு நீங்கள் வீடியோ பாருங்கள், முதல்ல உங்கள் வீடியோஸை நீங்களே பாருங்கள்.
தற்குறி செயல்களை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் தற்குறிகள் செய்யக்கூடிய செயல்கள். எனக்கு அதுவே வருத்தம் தான் டிஎம்கே மேலே. தமிழ்நாட்டு இளைஞர்களே நீ என்னையா பண்ணுறேன்னு கேட்பேன். நம்ம எம்எல்ஏ அவங்க குழந்தைய அதை கேலி பண்ணி வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் ஏற்புடையதா? யோசிச்சு பாருங்க. சட்டசபை குழந்தைய கூட்டு வந்து அவங்க அந்த அந்த நம்ம என்ன பாராட்டணும்? குழந்தைய வச்சுட்டு அவங்க சட்டசபைக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பாராட்டணுமா, இல்லை அதை கேலி பண்ணுவீங்களா, நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்களா? அது காமெடியான விஷயமா முதல்ல நான் கேட்குறேன். இது ஒரு தாய்மையை அசிங்கப்படுத்துகிற விஷயம் இல்லை. அது உங்களுக்கு புரியாது. அது உங்களுக்கு அந்த புரிதல் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த புரிதல் இருந்தால் நீங்கள் டிஎம்கேக்கு போய் சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு காசு கொடுக்குறாங்கன்னு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. என்ன தான் காசு கொடுத்தாலும் இது தற்குறிகள் பண்ணுற விஷயம் தானே. தற்குறிகள் தான் காசை பார்க்கும், கொள்கையை பார்க்காது. திமுக என்ன கொள்கை இதில் இருக்குது எனக்கு தெரியவே இல்லையே. தாவேகாவை அட்டாக் பண்ணுறது தான் இனிமேல் உங்கள் கொள்கையாக நான் கேட்குறேன். இல்லை, எதிர்கட்சியாக இருக்காங்க. எதிர்கட்சி கொள்கை ரீதியாக கொள்கை சார்ந்த விஷயங்களை பேசலாம். ஆனால் இது பர்சனல் அட்டாக்கா இல்லையா? ஒரு எம்எல்ஏ அவங்க குழந்தைய கூட்டு வர்றதை நீங்கள் பேசுறது வந்து பர்சனல் அட்டாக் தானே. இதில் எங்கே உங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் அவங்களையுமே ட்ரோல் பண்ணி வீடியோஸ் வருது. நான் என்ன சொல்ல வந்தேன், இப்போ பர்சனலாக நிறைய ட்ரோல் வருது. பர்சனலாக யாருக்கு நீங்கள் டிவிகே மெம்பர்ஸ் வந்து கேட்கணும்ல. பர்சனலாக அஃபிஷியலாக இந்த மாதிரி மேடைகளில் இந்த மாதிரி பொது நிகழ்வில் யார் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்திருக்கா? டிவிகே மேடைகள் நான் சொல்கிறேன். இந்த கடந்த 2.5 வருஷத்தில் 3 வருஷத்தில் நான் கேட்குறேன். ஒரு காணொலி சொல்ல முடியுமா? நீங்கள் கமெண்ட் போடுறவங்க கமெண்ட் உங்கள் உருவத்துலேயும் போடலாம். இப்போ இதுவுமே டிஎம்கே ஐடி விங்லேருந்து யாருமே ட்ரோல் பண்ணல எம்எல்ஏவை. டிஎம்கே ஜென்சி கிட்னு அவங்க நடத்துகிற ப்ரோக்ராம் தானே அது. அஃபிஷியல் ப்ரோக்ராமில் அது டைட்டிலே டிஎம்கே ஜென்சி கிட் தானே. அதுதானே டைட்டிலு. நீங்கள் அஃபிஷியலாக ஒன்று தானே பண்ணுறீங்க. அதில் எங்கே நாகரிகம் இருக்குது? நீங்கள் அந்த மாதிரி ஒரு மேடையை நீங்கள் காட்டுங்கன்ற டிவிகே மேடையை. நீங்கள் தற்குறிகள்னு சொன்ன இந்த டிவிகே மேடையை ஒரு மேடையை நீங்கள் காட்டுங்க. டிவிகே மேடையே இல்லைன்னு தானே விமர்சனம் வைக்கிறாங்க. 1000 மேடை நடந்திருக்கு இந்த 3 வருஷத்தில். 1000 மேடை போட்டு பேசியிருக்காங்க. நீங்கள் எதை வச்சு எங்களை தற்குறி சொன்னீங்க? கமெண்ட் பேசுகிறாங்க, கலாய்க்கிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. அதில் ஒரு குருட்டாம்போக்கில் ஒரு 1000 பேர் கமெண்ட் போடுவான். அதில் 1000 பேர் டிவிகே சார்ந்தவங்க, 500 பேர் டிவிகே சார்ந்தவங்களாக இருப்பாங்க. 500 பேர் யாருன்னே தெரியாது. ஆனால் மொத்தமாக நீங்கள் ஒரு 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 அடையாளம் கொடுக்குறீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் மேடை போட்டு அதே வேலையை பார்க்குறீங்க. அப்படி ஒரு மேடையை காட்ட சொல்கிறேன்னா இல்லை. உங்கள் மேடைகளில் எத்தனை மேடைகளில் அநாகரிகமாக பேசின எத்தனை தலைவர் இருக்காங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் உச்சத்தில் இருந்தார்ல. எஸ், ஜூலியெல்லாம் பேசுகிறது ஒரு பேச்சு. அதெல்லாம் தரமற்ற பேச்சு. ஜல்லிக்கட்டில் அந்த ஒரு ஷோ பண்ணுறத வாழ்க்கைன்னு நினச்சின்னு பண்ணுகிறாங்க. களத்தில் உண்மையாக நின்று போகிறவங்களாம் வலிக்குதுங்க. கரெக்ட். கடைசியாக சர்டிஃபிகேஷன் வந்தவங்களாம் உட்காந்துக்கிறீங்க. ஒரு ஷோ பண்ணிவிட்டு நீ ஒரு வாழ்க்கையை நடத்துகிற. நேர்மையாக நடத்து, நாகரிகமாக நடத்து, தப்பே கிடையாது. ஏன்னா நீ பயன்படுத்துறது அப்படின்றது வந்து ஜல்லிக்கட்டுன்ற ஒரு பாரம்பரியமான ஒரு போராட்டம். அது ஒரு வரலாற்று புரட்சி. அந்த அடையாளத்தை எடுத்துகிட்டு நீ இங்கே வந்து ஜோக்கராக பண்ணிகிட்ருக்க, ஜோக்கர் மாதிரி பண்ணிகிட்ருக்க. உன் ஒரு ஆளால் அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அசிங்கம். நீ பயன்படுத்தாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இவ்வளோ நாளாக அது சொல்லுறது கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உலக தமிழர்கள் எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது. அவங்க எல்லாருமே தைரியமாக பண்ணி அதை யூஸ் பண்ணணும், ஜல்லிக்கட்டு அப்படின்ற போராட்டத்தை. ஆனால் நீ ஒரு ஆள் பயன்படுத்தாதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஏன்னா நீ என்ன பண்ணுறன்னா ஜோக்கர் வேலை பண்ணிகிட்ருக்க. அந்த பேரை பயன்படுத்தி பணம் வருதுன்ற ஒரே காரணத்துக்காக. தயவு செஞ்சு நிறுத்திங்க. இப்போது தற்குறி யாருன்னு நீங்கள் தான் காட்டிகிட்ருக்கீங்க. ஓகே, 50 நாட்கள் மேலே ஆகுது ஆட்சி அமைச்சு. அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு 1 இயர் வந்து விஜய் சாருக்கு டைம் கொடுங்க, இன்னும் சிறப்பாக பண்ணுவார், கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரணும். இந்த பக்கம் வந்தால் ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்போ வேணால் தேர்தலுக்கு தயாராக இருங்க, ஆனால் 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துடும், 1 வருஷத்தில் கவிழ்ந்துடும் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம். இதுக்கு என்ன பதில்? பணம் தான், நிறைய பணம் இருக்குது. என்னமோ இன்றைக்கி ஹீரோ சிடிஆர் சொல்லியிருந்தார், இன்றைக்கி வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்களாம். எப்படியாவது கவிழ்த்துட்டு கூட்டணி வச்சு இவங்க 2 பேர் வந்து இவ்வளோ காலமாக இவங்க மேலே மான நஷ்டம் இல்லை, என்ன சொல்லுவாங்க, மோசடி வழக்கு போடணும். இந்த 2 கட்சி மேலேயும், டிஎம்கே மேலேயும் ஏடிஎம்கே மேலேயும் நம்ம மோசடி வழக்கு போடணும்.
எப்போ இவங்க 2 பேரும் கூட்டணி வைப்பேன்னு சொன்னாங்களோ அப்போ இவ்வளோ காலமாக எங்களை என்ன பண்ணி வச்சுருந்தீங்க நீங்கள்? எதிரின்னு சொல்லி நீ ஒரு பாதி பேரையும், எதிரின்னு சொல்லி நீ ஒரு பாதி பேரையும் பிரித்து வச்சு எங்களை ஏமாத்தின்னு இருந்திருக்க. நாங்களும் நம்பி உங்களுக்கு ஒரு வாட்டி மாறி மாறி போட்டுருந்துருக்கோம். அப்போ இந்த 60 வருஷம் எங்களை ஏமாத்துறதுக்கு உங்களை என்ன பண்ணலாம்? நீங்கள் 2 பேருமே குற்றவாளி அப்படின்றது எங்களுக்கு தெரியறது காரணமே தளபதி விஜய் அவர்கள் தான். அவர் ஒரு மனுஷன் இன்றைக்கி வரலன்னா இன்னமும் நாங்கள் நம்பி தான் இருந்திருக்கோம். ஓ இவங்க 2 பேரும் உண்மையான சண்டை போட்டுக்கிறாங்க அதானே. சரி இவங்க 2 பேரும் உண்மையான சண்டை போடுறாங்கப்பா. ஐயோ நான் டிஎம்கேப்பா, நான் ஏடிஎம்கேப்பா நம்பின்னு இருந்தோமாப்பா இவ்வளோ காலம். இன்றைக்கி இந்த ஒரு மனுஷன் அடிக்குது 2 பேருமே ஒன்று சேர்றேன்றீங்க. இப்போ எப்படி ஏமாத்திருக்கீங்க எங்களை? உங்கள் முகத்திரையை கீழ்ச்சிட்டார்ல இந்த மனுஷன், அந்த கோவம் இருக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க தான் ஆட்சி கவிழ்த்திடலாம் அப்படின்னு. இன்னமும் பணத்துக்கு மழங்காத ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அது தாவேகா கூட்டம். நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்து எவ்வளோ என்ன பண்ணாலும் ஒரு ஸ்டேஜில் ஒரு எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, இந்த பக்கம் 1 கோடி ரூபா கொடுத்து இந்த பக்கம் தளபதி ஃபோட்டோ வச்சா நாங்கள் தளபதி ஃபோட்டோவை தான் எடுப்போம். அதுதான் தாவேகா கூட்டம். நீங்கள் நினைக்கிறீங்க தாவேகாவோட இந்த வெற்றி வெறும் விஜய் சாருக்கு ரசிகராக இருந்தவங்களால் மட்டும் உருவானது கிடையாது. இந்த அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அஜித் சார் ரசிகர்களும் சேர்ந்துருக்காங்க இதில். அது மிகப்பெரிய கூட்டம் இது உள்ளே இருக்குது. இவங்க 2 பேருமே இப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்தீங்கள்ல, சேர்றேன்னு துடிக்கிறீங்கள்ல, அந்த மாதிரி இல்லை, முன்னாடியே சேர்ந்தாச்சு. யார் வந்தாலும் இந்த கூட்டம் உங்களை விடாது. நீங்கள் கவிழ்த்துட்டு ஈஸியாக பண்ணிடலான்னு ஒரு கனவு கண்டிங்கன்னா அது பகல் கனவு தான். 5 வருஷம் இல்லை, நாங்கள் தான் முன்னாடின்னு சொல்கிறோமே, இன்னும் 15 வருஷத்துக்கு நீங்கள் இந்த பக்கமே வர முடியாது. இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது அவங்களுக்கு. ஓகே, நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். இன்னொரு நேர்காணலை சந்திப்போம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.